அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செக்கச்சவந்த வனமா இருக்கும். காரணம் என்னன்னா, ஷேர் மார்க்கெட் விழுந்ததுனால இல்ல, கோல்டு, சில்வர் பிரைஸஸ் விழுந்ததுனால. இந்த கோல்டு, சில்வர் பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நடந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஆனா ஆக்சுவலா இந்த ஃபால் வந்து நேத்து நைட்டே ஆரம்பிச்சிடுச்சு. நேத்து நைட்டு நம்ம டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8:20க்கு பார்த்தீங்கன்னா, கோல்டு பிரைஸஸ் $5,500லேருந்து $5,100 வரையும் வந்தது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ரிகவர் ஆகி திரும்பி $5,400 க்ளோஸ் ஆச்சு. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் நம்ம மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது $4,900 வரையும் குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி வந்து நம்ம யூசுவலாக எதில் பார்ப்போம்னா, ஆப்ஷன் ப்ரைஸஸில் பார்ப்போம். இல்லைன்னா ஸ்மால் கேப் இல்லை மைக்ரோ கேப்ஸ் கம்பெனிஸோட ஷேர்ஸில் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியில் பார்ப்போம். ஏன்னா 8% விழுது, அங்கேருந்து திருப்பி ஒரு 6% ஏறுது, அங்கேருந்து மறுபடியும் ஒரு 8% விழுது. இந்த அளவுக்கு வைலண்டான ஒரு மூவ்மெண்ட்டுக்கு காரணத்தை தேடும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு அக்கௌண்ட் வந்து பெருசாக லிக்விடேட் ஆயிருக்கு, அதனால் $500 மில்லியன் வந்து ஒரு டிஃபிசிட் வந்திருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக எல்லா மார்க்கெட்ஸ்லும் வந்து ஃபால் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவில் போர் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த போருக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து கொண்டு வர போகிறாங்க, அதனால் கோல்டு ப்ரைஸஸ் விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க, கோல்டு ப்ரைஸஸ் $2,000 இருக்கும்போது இருந்தே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும், அந்த காரணத்தினால இந்த $5,500 வரையும் வந்துச்சுன்னா அது கிடையாது. முக்கியமான காரணம் என்னன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை வாங்க ஆரம்பிச்சது. ரீசெண்டாக வந்து போலாண்ட் கூட பார்த்தீங்கன்னா 150 டன் நாங்கள் கோல்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 150 டன்னா 1.5 லட்சம் கிலோ. ஒரு கிலோ இன்னைக்கு ரேட்டுக்கு 24 கேரட் கோல்டு பார்த்தா கூட 1.25 கோடி இருக்கும். இவ்வளோ தங்கத்தை வாங்க போகிறதுனால தான் வந்து கோல்டு ப்ரைஸ் ஏறிச்சு. ஒருவேளை சென்ட்ரல் பேங்க்ஸ் யாராவது நாங்கள் கோல்டு வாங்குறத வந்து நிறுத்திட்டோம், இல்லை இருக்கிற கோல்டு வந்து விற்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ட்ரேடர்ஸோட ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். கோல்டு ப்ரைஸஸ் மாதிரி சில்வர் ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ப்ரூட்டலான ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது. கிட்டத்தட்ட $120 வரையும் போன சில்வரோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $100 வரையும் வந்துடுச்சு. ஸோ சில்வரோட ப்ரைஸஸ்லாம் நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்றது நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா இந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்கள். அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% அளவு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் இருந்தது. அண்ட் நம்மளோட ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் $4,25,000 ஒரு கிலோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஆஸ் லாங் அஸ் இந்த காப்பர், சில்வர் மாதிரியான மெட்டல்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆக வேதாந்தா அண்ட் இந்துஸ்தான் ஜிங்குக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தா இன்னொரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து இப்போ சில்வர் இருக்கிற இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். அதுக்காக நான் என்னோட சில்வர் பீஸை வந்து நான் விற்கல. ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் அதோட அலோகேஷன் வந்து ரொம்ப கம்மி, 2% தான் இருக்கும். ஆனால் நான் வேதாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டேன். எப்போ சில்வர் ப்ரைஸஸ் வந்து கிராஷ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து வேதாந்தாவில் தான் ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் இருக்கும். வேதாந்தா அண்ட் இந்துஸ்தான் ஜிங்க்ல தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேதாந்தாவும் சரி, இந்துஸ்தான் ஜிங்க்கும் சரி, வேல்யூ கம்பெனின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் கம்பெனிக்கு மாறிடுச்சு. அதாவது சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்னும் ஏறும்னு நினைக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரோட ப்ரைஸஸ் விழ ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க்கும் வேதாந்தா மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஷேர் ப்ரைஸ் குறைய ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேதாந்தா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12%, இந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 11% விழுந்திருக்கு. அண்ட் கோல்டு லோன் கொடுக்கக்கூடிய கம்பெனியான மணப்புரம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து கோல்டு வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா கோல்டில் வந்து ஃபண்டமெண்டலாக எந்த ஒரு விஷயமும் மாறலை. இது வந்து ஸ்பெகுலேஷன் தான். ஆனால் சில்வர் ப்ரைஸஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இப்போயும் கம்ஃபர்டபுளாக இல்லை. சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியன் புல்லியன் மார்க்கெட் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3,60,000. ஆனால் நீங்கள் சில்வர் வாங்க போனீங்கன்னா, சில்வர் யூஸ்வலாக வந்து ஆர்டிகல்ஸாக வாங்கி போனீங்கன்னா உங்களுக்கு 92% இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் சில்வர் ஆர்டிகல்ஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 92% தான். ஆனால் 92%க்கு அவங்க 100% சில்வர் ரேட் என்னமோ அதுதான் போடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு கிராமுக்கு ₹30லேருந்து ₹50 வரையும் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ சில்வர் வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆனால் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இங்கேருந்து குறையும். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பேசி இந்த வீடியோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கல, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். சில்வரை பற்றி இப்போ இருக்கிற பேசிக் அசம்ஷன் என்னன்னா, இது டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி வந்து ஒரு ரா மெட்டீரியலோட விலை ஏறிச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ சில்வர் ப்ரைஸஸில் எனக்கு பெரிய பிலீஃப் எல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு ப்ரைஸஸ் குறையறதுக்கு சப்போர்ட் பண்ணலை. டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 95 வரையும் போச்சு. அதாவது 2022 என்ன விலையில் இருந்ததோ அந்த விலைக்கு போச்சு டாலர் இண்டெக்ஸ். அண்ட் இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ₹91.88 பக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ₹92 கிராஸ் பண்ணிச்சு. ஸோ இப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் விழுறதுக்கு எந்த விதமான ஃபண்டமெண்டல் ரீசன்ஸும் இல்லை. ஸோ கோல்டு வந்து வாங்கலாமா வேணாமா, நேற்று ஒரே நாள் இவ்வளோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஃபுல்லாக ஒரே ஸ்விங்கில் வாங்காமல் இப்போ ஒரு பர்சன்டேஜ் வாங்க, இன்னும் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அடுத்து இன்னைக்கு நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 பாயிண்ட்குள்ளாரே தான் வந்து ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸோட ஷார்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 88% மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்றைக்கும் அவங்க வந்து 88% மெயின்டைன் பண்ணாங்கன்னா பட்ஜெட் நாளில் ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயம் வந்தால் கூட போதும், பெரிய ரேலி காத்துட்ருக்கு. அதிகம்லாம் வேணாம், 26,400-500 போனால் கூட போதும். கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,200-250 அந்த ரேஞ்சில் வந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருந்தது. அண்ட் இன்றைக்கி நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரிகவர் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பட்ஜெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே தான் சொல்லணும்னு விரும்புகிறேன். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ சைஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஓவரால் போர்ட்ஃபோலியோ சைஸில் ஒரே 1% மட்டும் அலோகேட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ₹1,00,000 போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதில் ₹1000 மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுங்க. ஒருவேளை உங்கள் வியூக்கு அகேன்ஸ்டாக பட்ஜெட் நியூஸ் வந்து மார்க்கெட் உங்கள் வியூக்கு அகேன்ஸ்டாக போனால் கூட உங்களுக்கு 1% தான் லாஸ் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் அதை தாண்டி எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றது அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கு மேலே உங்கள் இருக்கும். அண்ட் சில நியூஸ் அப்டேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பட்ஜெட் நாள் அன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்யூ பேங்க்ஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ இன்க்ரீஸ் ஆகும், அப்போ நிஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும், பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகும், சென்செக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கியோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பட்ஜெட் ட்ரேட்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இன்றைக்கி வந்து பொசிஷன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே பில்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸிட் ஆகிறவங்களும் எக்ஸிட் ஆகி முடிச்சிருப்பாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் 11 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு வந்து 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 பட்ஜெட் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு பட்ஜெட் வந்தது. எப்படின்னா 2019 வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, 2020 வந்து முதல் பட்ஜெட் கொடுக்குறாங்க, 2021 வந்து ரெண்டாவது பட்ஜெட் கொடுக்கும்போது மார்க்கெட் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டியெலாம் வந்து அந்த பிப்ரவரி மாதம் 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அப்போல்லாம் நான் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி இந்த 2024 பதவி ஏற்றாங்களா, 2025 ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு, இப்போ ரெண்டாவது பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2026. இது வந்து ஒரு சின்ன ஒரு அனாலஜியாக வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்லேயே அதே மாதிரி வந்து 10% 20% டக்குன்னு ஏறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்க்கும் அது பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் நேற்று கூட ஒரு கமெண்ட் பேசியிருந்தோம் இல்லைங்களா, நிறைய ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் இப்போ டிமார்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4,800 3,600-700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ரேலி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட் பாசிட்டிவாக முடியும் போது அந்த பாசிட்டிவிட்டி வந்து அடுத்த 3-4 மாதத்துக்கு கண்டினியூ ஆகும். 2024 பிஎம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேலி வந்து ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்குது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையும் கண்டினியூ ஆகுது. அங்கேருந்து கண்டினியூ ஆகி போயிட்டு தான் செப்டம்பருக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 செப்டம்பர்லேருந்து இன்னி வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை தாண்டலை. மார்க்கெட் வந்து டைம் எடுத்துக்குது, டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக மாறும்னு சொல்லிட்டு. அடுத்து சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. இன்றைக்கி மணப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவு குறைஞ்சிருக்கு. இவங்க குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் குறைஞ்சது தான். ஏன்னா இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைய ஆரம்பிக்கும். இவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறையும் போது இவங்க லோன் கொடுக்குறது குறையும். உதாரணத்துக்கு கோல்டு 50,000 இருக்கும்போது 30,000 லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30,000க்கு 10% வட்டி, 3,000 லாபம் வரும். கரெக்டுங்களா? இதே கோல்டு ₹1,00,000 இருக்கும்போது 60,000 வட்டி கொடுப்பாங்க. 60,000க்கு 10% வட்டி 6,000 வரும். ஸோ அதே தங்கம் தான். ஆனால் 30,000 லோன் கொடுக்கும்போது 3,000 லாபம் வருது, 60,000 லோன் கொடுக்கும்போது 6,000 லாபம் வருது. ஸோ இப்படி வந்து அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனி இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு ப்ரைஸஸ் குறையும் போது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி குறையும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மணப்புரம் பற்றி ஒரு நியூஸ் கூட போட்டிருக்கேன், நியூஸ் வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருக்கோம். மணப்புரம் ஷேர்ஸ் வந்து எதனால் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கோம். மணப்புரம் ஐஎக்ஸ் 2 ஷேர் மட்டும் எதனால் குறைஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதிலவே சொல்லியிருப்பேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹210 இருக்கும்போது நான் எக்ஸிட் ஆனேன். ஸோ இன்னமும் கூட மணப்புரம் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்குது, குறைஞ்சா பார்ப்போம். அடுத்து நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்திருந்தது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ₹6.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பிப்ரவரி மாதத்தில் ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் செகண்ட் ஆஃப் இயரில் ஒரு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். இவங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ₹6.50 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் மேலே வந்து டேரிஃப்ஸ் எல்லாம் இன்னும் ஏற்றலை. அது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வந்து ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் இவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ growth ப்ராஃபிட் growth அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் விஷயம் தான். எனக்கு வந்து ஐடிசியில் ஹோல்டிங் இருக்குது. நான் ஐடிசியில் வந்து பொசிஷன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து ₹320 ரேஞ்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான லெவல். நான் ₹340 வந்து பொசிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா அப்போ ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அம்புஜா சிமெண்ட்ஸோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷேர் ப்ரைஸும் நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இயர் ஆன் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் வந்து 75% அளவு குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1080 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்கன்னா குவார்டர்லி 3ல, இந்த வருஷம் Q3ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ₹260 கோடி தான் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நெகட்டிவான விஷயம். இந்த அளவுக்கு ப்ராஃபிட் விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து பெரிய அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா மார்ஜின் வந்து 12% கிட்ட இருக்குது. அண்ட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது 9% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 300 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இவங்களோட எபிட்டா மார்ஜின் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த எபிட்டா மார்ஜின் இம்பாக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியில் காமிச்சிருக்கு. அண்ட் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்விக்கியோட Q3 நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இல்லை. ஜொமேட்டோவே வந்து ஒரு மோசமான கம்பெனி தான். ஸ்விக்கியோட ரிசல்ட் வந்து அவங்களோட மோசமாக இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ்க்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாமார்ட்னு சொல்லிட்டு இவங்களோட பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் CLSAன்னு சொல்லிட்டு ஒரு broker இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஷேரும் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியாக பிரிச்சாங்க ரீசெண்டாக. அதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 48% வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு இவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு வந்து அவங்க என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டீமேஜ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் எக்ஸப்ஷனல் லாஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ லேபர் கோட்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் மேலே இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 18% வரையும் விழுந்திருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட CEO வந்து PR சேஷாத்ரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு பேச்சு இருக்கு. அண்ட் அவரோட ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக பார்க்குது. வேற யாராவது CEO வந்து இதே மாதிரி கம்பெனியை வந்து ஓரளவுக்கு நல்லா நடத்துவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சவுத் இந்தியா பேங்க் வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா FIDA டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆன உடனே நேற்று மாதிரியே கமெண்ட் செக்ஷனில் அதை கொடுக்குறேன். அண்ட் என்னோட டேக் என்னன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது ₹1,00,000 கீழே போகாது. அதாவது ஒரு சவரன் நகை வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 கீழே போகாதுன்றதா என்னோட ஒப்பீனியன். அப்படி போச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வாய்ப்பாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸஸ்லாம் நான் இப்பயும் கம்ஃபர்டபுளாக இல்லை. சில்வர் வந்து ஒரு கிலோக்கு வந்து ₹3,60,000 இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸஸில் வந்து நான் இப்போவும் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னால ஸ்பெகுலேட்டிவ்னால சில்வர் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தால் கூட போதும் சில்வர் வந்து பெரிய அளவு கிராஷ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து 2011 நடந்திருக்கு. 2011 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிச் டேட் புவர் டேட் படித்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பயங்கரமாக ஏறிடுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சில்வர் ப்ரைஸஸ் கரெக்ஷன் ஆச்சு. அண்ட் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI டெக்னாலஜி, டேட்டா சென்டர்ஸ், கார் பேட்டரி இது எல்லாத்தையும் காரணம் வச்சு சில்வரோட ப்ரைஸஸ் ஏற்றுறாங்க. நான் இந்த வீடியோவில் சொன்னது தான். எப்பப்போலாம் டெக்னாலஜி வந்து ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து அதிகமாகுதோ அப்போ டெக்னாலஜி வந்து வேறு மெட்டீரியல்ஸ் தேட ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டர் வந்து 1990களில் 80களில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் இருந்தது ஒரு கம்ப்யூட்டரோட விலை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ₹40,000 ₹50,000 ஒரு கம்ப்யூட்டர் கிடைக்குது. எதனால் கிடைக்குது? அந்த டெக்னாலஜியில் கோல்டு அதிகமாக யூஸ் பண்ணாங்க பழைய டெக்னாலஜியில். இந்த டெக்னாலஜியில் கோல்டு கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சுனால சில்வரோட டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ சில்வர் கோல்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்கி வச்சுட்டா கோல்டு விலை ஏறும்னு சொல்கிறதுக்கு அறிவெல்லாம் தேவையில்லை. காமன் சென்ஸ் இருந்தால் போதும். சில்வர் விலை ஏறும்னு சொல்கிறதுக்கு பெரிய அறிவு வேணும். சில்வர் இன்னும் விலை ஏறுமா ஏறாதான்னு சொல்கிற அளவுக்கு நான் புத்திசாலி கிடையாது. எனக்கு வந்து சில்வர் இந்த விலையில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை புதுசாக வாங்குறதுக்கு. இப்போ என் போர்ட்ஃபோலியோவில் வந்து சில்வர் வந்து 2% இருக்குது. இது 0.5% அளவு குறையணும்னா ஒன்று சில்வரோட ப்ரைஸஸ் வந்து 75% வந்து விழணும். அப்படி இல்லையா என் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமாகும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சில்வரை வாங்கி அந்த 1% அளவுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுவேன். ஏன்னா என் போர்ட்ஃபோலியோவில் டீசெண்டாக ஒரு 20% 25% வருஷத்துக்கு ரிட்டர்ன் வந்தால், அதாவது F&O, ஈக்விட்டி, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஃப்ளெக்ஸி கேப் மட்டும் தான் உருப்படியாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. மிட் கேப் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்மால் கேப் வந்து தண்டத்துக்கு இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ வந்து 20-25% வந்தால் கூட இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 6 வருஷம் ஆகும் 4 மடங்கு ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் என்னோட டேக். அண்ட் பட்ஜெட் டேல ட்ரேட் பண்ண போகிறவங்க வந்து ஒரே ஒரு ட்ரேட் எடுங்க, ஜாஸ்தி ட்ரேட் எடுக்காதீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 12:30லேருந்து 1 மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மூவ் இருக்கும்.
ஏன்னா அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டாப் லாஸ் ஜம்பிங் எல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் இந்த பட்ஜெட் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளான ஒரு ட்ரேடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.